இலங்கையின் ஜனாதிபதி அனுரா அவர்கள் ஜெர்மனுக்கு அலுவலக விஜயமாக சென்றுவிட்டு திரும்பியிருக்கிறார். அந்த ஜெர்மனியில் அனுரா அவர்களுக்கு தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவித்த விடயமும், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆதரவான ஜெர்மன் கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த விடயங்களையும் நாம் இதற்கு முன்பு பேசிய காணொலியில் பார்த்திருக்கின்றோம். அதுபோல ஜெர்மனுக்கு அனுரா அவர்கள் வருகிறார் என்கின்ற பொழுது ஜெர்மன் அந்த அரசிடம் அங்கு இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையத்தின் சார்பில் ஒரு நீண்ட கடிதம் கொடுக்கப்படுகின்றது. அந்த கடிதத்திலே இலங்கைக்கு எதிரான பல பதிவுகள் இருக்கின்றன. தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை இன்று வரை இலங்கை ஆட்சியாளர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சிதான் மாறிக்கொண்டு இருக்கின்றதே தவிர ஆட்சியாளர்களுடைய முகங்களும் ஒரே கோணத்தில் தான் பயணித்து கொண்டு இருக்கின்றது. இதுவரை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை மையப்படுத்திய செய்திகளுக்கும் விளக்கம் இல்லை, அல்லது இராணுவம் செய்த பல கொடூரமான செயல்களுக்கான தண்டனையோ நீதி விசாரணையோ நடத்தப்படவில்லை. இவைகள் அனைத்தையும் மையப்படுத்தி இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கடிதம் மனித உரிமை ஆணையத்தின் சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. இதை குறித்து பரவலான செய்திகள் அப்பொழுது பேசப்பட்டன. அனுராவுக்கு கடும் அழுத்தத்தை கொடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் இப்பொழுது தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான களத்தை ஜெர்மனியில் அனுரா அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு பத்திரிகை இப்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றது. சமூக செயற்பாட்டாளராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் கிருபாகரன் அவர்கள். இவர்கள் பல பத்திரிகைகளிற்கும் ஊடகங்களிற்கும் இவர் ஈழம் சார்ந்த அரசியல் களங்களை மையப்படுத்தி கட்டுரைகள் எழுதி இவர் வெளியிடுவது வாடிக்கை. இவருடைய கட்டுரைகளில் குறிப்பாக ஐநா மன்றத்தின் வாயிலாக தமிழர்களுக்கான தீர்வு எப்படி நகர வேண்டும் என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி மிக தெளிவாக எடுத்து வைப்பார். அதுபோல கடந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்தியாவை மையப்படுத்திய ஒரு தீர்வுதான் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அமையும். நாம் இந்தியாவை பகைத்து கொண்டு தமிழர் தாயகத்திற்கான தீர்வை எழுத முடியாது என்பதையெல்லாம் ஆதாரங்களோடு அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கட்டுரையில் ஜெர்மன் நாட்டில் அனுரா அவர்களுடைய விஜயம் தமிழர்களுக்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்குவதற்கான ஒரு சூழலை கொண்டதாக இருக்கிறது என்கின்ற ஒரு அபாயச்சங்கை அவர் இந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்ன விடயத்தை மையப்படுத்தி கிருபாகரன் அவர்கள் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஐநா மன்றத்தின் 59வது அமர்வு ஜூன் 16ஆம் தேதி இன்று ஆரம்பித்திருக்கின்றது. இந்த அமர்வில் அவர்கள் இலங்கைக்கு எதிரான பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் எடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதுபோல ஐநா மன்றத்தின் மனித உரிமையை மையப்படுத்திய உயர் அதிகாரி ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் என்றும், குறிப்பாக தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளுக்கு சென்று அவர்களிடம் அவர் விசாரணை நடத்தி அதற்கான ஆதாரங்களை பெறுவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு அவர் விரைவு கட்டியிருக்கிறார் என்கின்ற செய்தியும், இது இலங்கைக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கலாம் என்கின்ற ஒரு களமும் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. எனவே இலங்கையை பொறுத்தமட்டில் தங்கள் நாட்டில் இன அழிப்பு நடைபெறவில்லை என்பதை கொண்டு வந்து முன் நிறுத்துவதற்கான ஒரு களம் எடுக்கப்பட வேண்டும். இந்த சூழலில் வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி ஐநா மன்றத்தின் 60வது அமர்வு கூட இருக்கின்றது. இந்த அமர்வில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் அந்த அமர்வில் கொண்டு வந்து முன்வைக்கப்படும் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படி முன்வைக்கப்படுகின்ற அந்த அமர்வில் இலங்கைக்கான பல விடயங்களை குறித்த அறிவுரைகள், அல்லது இலங்கையை மையப்படுத்தி இலங்கை செய்த பல குற்றங்களை மையப்படுத்தி அவர்கள் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது அவர்கள் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்திய கருத்துகள் முன்னெடுத்து வைக்கப்படும் என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்படுகின்றது. எனவே இந்த 2 அமர்வுகளிலும் இலங்கைக்கு எதிரான ஒரு நகர்வுகள் ஏற்பட்டுவிடக்கூடாது, குறிப்பாக தங்களுடைய நாட்டை சார்ந்த இராணுவ வீரர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அல்லது அவர்களை சார்ந்த வேறு அந்த காலகட்டத்தில் யார் யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்களோ அவர்கள் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் அனுரா ஆட்சியாளர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது.
1970 ஆண்டு அனுரா அவர்களுடைய கட்சி, அதாவது அவர்களுடைய ஆரம்ப கட்ட காலத்தில் இந்த கட்சி ஒரு பெரும் இவர்கள் இயக்கமாக இருந்த அந்த சூழலில் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி இலங்கைக்குள் பல பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதாவது வன்முறைகள் நடைபெறுகின்றன. இந்த இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ரோகண விஜய வீராவை கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்து வைக்கின்றார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியை அப்பொழுது அந்த கட்சியில் இருந்த ஒரு தலைவர் மிகவும் சிரமப்பட்டு எடுத்து அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சியை எடுக்கிறார். அதன் பின்பு அவர் அங்கிருந்து ஜெர்மனுக்கு சென்று விடுகிறார். ஜெர்மனுக்கு சென்ற அவர் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அரசியல்வாதியை திருமணம் செய்து இப்பொழுது ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே ஜெர்மன் தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அது கையில் எடுத்தால் ஐரோப்பிய நாடுகளை அது ஒரு அழுத்தம் கொடுத்து இலங்கைக்கு எதிரான ஒரு செயல்பாடுகளை அவர்கள் செயல்படாமல் தடுத்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணம் எடுத்து வைக்கப்படுகிறது. எனவே அனுரா அவர்கள் ஜெர்மனுக்கு சென்ற பொழுது இந்த முன்னாள் கட்சியில் இவர்களுடைய கட்சியில் பயணித்த அந்த தலைவரை சந்தித்து அவருடன் அவருடைய மனைவியை சந்தித்து ஜெர்மன் ஆட்சியாளர்களிடம் ஐநா மன்றத்தில் கொண்டு வரப்படுகின்ற அமர்வுகளுக்கு அதில் இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற தீர்மானங்கள் நடைமுறைக்கு வந்துவிடாதபடி தடுப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தியைத்தான் இந்த கட்டுரையில் கிருபாகரன் அவர்கள் பிரதானமாக எடுத்து வைக்கிறார். அப்படியென்றால் தமிழர்களுக்கு எதிரான நகர்வுகளை கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டுதான் அனுரா அவர்கள் ஜெர்மனுக்கு சென்றாரா என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்புகின்றன. இதற்கான விடையை ஐநா மன்றத்தின் அமர்வு, அதாவது 59வது அமர்வும் 60வது அமர்வும் கூடுகின்ற பொழுது இதற்கான விடைகள் தெரிவதற்கான ஒரு களம் நமக்கு கிட்டும். அதுபோல தமிழ் கட்சிகளை மையப்படுத்தி கிருபாகரன் அவர்கள் ஒரு 2-3 கேள்விகள் கேட்டிருக்கின்றார். அதில் 2009 ஆண்டு இன அழிப்பு நடைபெற்ற பின்பு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நான் ஐநா மன்றத்தில் ஆதாரங்களோடு சென்று இந்த விடயத்தை குறித்து பேச இருக்கிறேன் என்பதை அவர் அறிவித்திருந்தார். ஆனால் வருடங்கள் 16 கடந்து விட்டது. இந்த 16 வருடங்களில் எத்தனை முறை ஐநா மன்றத்தில் சென்று தமிழர்களுக்கான தீர்வை பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசினார்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதாக அவர் கருத்தை பதிவிட்டிருக்க. இதன் பின்னணியில் வேறொரு விடயம் இருக்கின்றது. அது கஜேந்திரகுமார் அவர்களுக்கே தெரியும். சிங்கள ஆட்சியாளர்களை பகைத்து கொண்டு அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுவதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதாக ஐயா கிருபாகரன் அவர்கள் அந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதுபோல தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் கொள்கைகள் கோட்பாடுகளை எல்லாம் தூக்கி தூரே வைத்துவிட்டு பதவியை மையப்படுத்தி ஒருங்கிணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு தடவை ஒருங்கிணைந்து இந்த 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுத்தாருங்கள் என்று ஒரே ஒரு முறை இவர்கள் இணைந்து அந்த போராட்டத்தை நடத்தி இருப்பார்களா? அல்லது ஐநா மன்றத்தில் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து தங்களுடைய குரலில் ஒரே பதிவில் எங்கள் தமிழர்களுக்கான தீர்வு இந்த ஐநா மன்றம் கொண்டு வந்து தர வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பி இருப்பார்களா என்றால் இல்லை. ஆனால் பதவிக்காக இவர்கள் எதையும் செய்யலாம் என்கின்ற கணக்கீட்டில் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு மக்கள் பட்ட வேதனைக்கான தீர்வு என்ன, மக்கள் இந்த வேதனைகளுக்கான தீர்வை அடைவதற்கான களம் என்ன, இவைகளை குறித்து சிந்திப்பதற்கு நேரமில்லை என்பதாகத்தான் அந்த கட்டுரையில் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த கட்டுரையை மையப்படுத்தி இந்த காணொலியை ஏன் பேச வேண்டும் என்றால், ஜெர்மனுக்கு சென்ற அனுரா அவர்கள் என்ன நகர்வுகளை எடுத்தார்கள் என்பதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் மட்டும்தான். எங்களுடைய இந்த வலையொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள், எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைந்து கொண்டே இருக்கும். நன்றியுடன் இன்பா.